ஓம் பாத்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிருதிதாம் புராண முனினா மத்தியே மகாபாரதம். வணக்கம். சகஸ்ரநாமத்தில் இரண்டாவது பகுதி. முதல் எபிசோடில் சகஸ்ரநாமத்தில் தியான ஸ்லோகத்தை பார்த்தோம். இரண்டாவது பாகத்தில் தர்மபுத்திரன் பீஷ்மரிடம் கேட்ட 6 கேள்விகளும் அதுக்குண்டான பதில்களும், அதாவது பீஷ்மரை தொகுத்தளித்த பதில்களும் விஷ்ணு சகஸ்ரநாமா ஆகிற்று. பீஷ்மர் சொல்லும்போது பல ஞானிகள் முனிவர்களும் கூட நின்று கேட்டுக்கொண்டிருந்தனர். கூடவே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் நின்று கேட்டுக்கொண்டிருந்தாள். யுதிஷ்டிரன் பீஷ்மரிடம் கேட்கிறார், கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாப் ஏகம் பராயினம் ஸ்வந்தக கம் கமச்சந்த பிராப்னுயுர் மாணவா சுபம் கோதர்ம சர்வ தர்மானாம் பவதக பரமோமதக கிம்ஜபன் முச்சிதே ஜந்துகு பிராப்னுயுர் மாணவா சுபம். கிமேகம் தெய்வதம் லோகே, ஒப்பற்ற தெய்வம் எது? இரண்டாவது, கிம்வாப் ஏகம் பராயணம், அடைவதற்கான ஒப்பற்ற இலக்கு. 3, ஸ்வந்தக கம், லகு உபாய சித்தோபாயம். 4, கமச்சந்த மானவா சுபம், அலகு உபாய சித்தோபாயம். 5, கோதர்ம சர்வ தர்மானாம் சாத்தியோபாயம். 6, கிம்ஜபன் முச்சிதே ஜந்துகு ஜன்ம சம்சார பந்தனாத் சாலமன் உபாயம். முதல் 2 இலக்கு பற்றிய கேள்வி. பின்வரும் 4 கேள்விகளும் அடைய வேண்டிய வழி பற்றியது. ஆனால் பீஷ்மர் இந்த வரிசையில் பதில் சொல்லவில்லை. அது முதலில் 6வது கேள்விக்கும் பின் 4, 3, 5, 2, 1 என்றும் பதிலளிக்கிறார். 6வது கேள்வி, கிஞ்சபன் முச்சிதே ஜந்துகு ஜென்ம சம்சாரம் பந்தனார், அதாவது சாலமன உபாயம். ஒரு கருவியை பிடித்துக்கொண்டு இறைவனை அடையலாம் என்றால் எதை பிடித்துக்கொள்வது என்று கேட்கிறார். அதுக்கு பதில், ஜகத்பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்வன்னாம சகஸ்ரேன புருஷ சதுதோத்திதக, ஜகத்துக்கும் அதிபதியாகவும் தேவர்களுக்கெல்லாம் தேவாவாகவும் அந்தமும் ஆதியும் இல்லாதவனாகவும் வள்ளல் தன்மை மிக்கவனுமான நாராயணனை ஸ்தோத்திரம் செய்தால் நாம் முக்தி அடையலாம். அந்த சகஸ்ரநாமத்தையே ஜபிக்கலாம். 4வது கேள்விக்கான பதில். 2வது பதில், அலகு உபாய சாத்திய சித்தோபாயம் கமச்சந்த பிராப்னியூர் மானவா சுபம், அதாவது அஷ்டாங்க யோகம் செய்து நாராயணனை அடையலாமா என்று கேள்வி. அதுக்கு பதில், தமேவ சாட்சய நித்தியம் பக்தியா புருஷம் அவ்யயம் தியாயன் ஸ்வன் நமஸ்யம் ச யஜமானஸ்ச மேவச்ச. பக்தி யோகத்தில், அதாவது அஷ்டாங்க யோகம் செய்து இடைவிடாது பெருமாள் தியானிக்க வேண்டும். அதாவது அவிச்சின்னமாக தடையே இல்லாமல் தியானிக்க வேண்டும். சிந்தை சொல் செயல் என்று முக்கரணங்களாலும் தியானிக்க வேண்டும். திரு ஆராதனம் முதலிய வழிபாடு செய்ய வேண்டும். அகங்காரத்தை விட்டு நமஸ்காரம் செய்ய வேண்டும். 3வது கேள்வி. கேள்வி 3, பதிலும் 3. சுவந்தக கம், லகோபாய சித்தோபாயம். பதில், நாம சங்கீதன் என்ற எளிமையான முறையில் நாம் இறைவனை அடையலாம். இதுக்கு பதில், அநாதி நிதனம் விஷ்ணும் சர்வ லோக மகேஸ்வரம் லோகாத்யஸ்வம் ஸ்வநித்யம் சர்வ துக்கோதிகோ பவேத் பிரம்மண்யம் சர்வ தர்மண்யம் லோகானா கீர்த்திவர்த்ததம் லோகநாத மகத்பூதம் சர்வபூத பவோத்பவம். நாம் சுதி செய்து ஏற்றுக்கொள்ள இறைவனிடம் 10 குணங்கள் இருப்பதாக பீஷ்மரே உரைக்கிறார். அந்த 10 குணங்கள் யாவை? அநாதி நிதனம், தொடக்கமும் முடிவும் இல்லாதவன். விஷ்ணும், எங்கும் வியாபித்திருப்பவன். சர்வலோக மகேஸ்வரம், எல்லா உலகங்களிலும் ஆளுமை செலுத்துபவர். லோகாத்யட்சம், எல்லா தகுதியும் பெற்றவர். அவர்தான் த பாஸ். 5வது, பிரம்மண்யம், வேதங்களால் போற்றப்படும் தெய்வம். சர்வ தர்மஞம், எல்லா தர்மங்களையும் அறிந்தவர். 7வது, லோகானாம் கீர்த்திவர்த்தனம், எல்லா உலகங்களிலும் புகழைப்பட்டு தரக்கூடியவர். 8வது, லோகநாதம், எல்லா தகுதிகளுக்கும் இருப்பிடம்.
9 மகத்பூதம், பெரிய ஆளுமை மிக்கவர். 10 சர்வபூத பவோத்பவம், உயிர்களை படைத்து காப்பவர். இப்படிப்பட்ட குணங்கள் நிறைந்த தெய்வமான நாராயணனை ஸ்துதி செய்ய வேண்டும் என்ற எளிய முறையில் நாம சங்கீதம் செய்யலாம் என்கிறது. 4வது பதில் 5வது கேள்விக்கான பதில். கோதர்ம சர்வ தர்மானாம் பவதக பரமோமதக, இறைவனின் கருணையை பெற வழியது என்று கேட்கிறது. அது சாத்தியோபாயம். ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோதி கதமோ மதக எக்பத்தியா புண்டரீகாசம் சவைரச்சே நரசதா, இறையருளை நம்மிடம் கொண்டு சேர்க்க வல்லது சகசநாமம் தான். பக்தியோடு சொல்ல வேண்டும். எல்லா மனிதர்களும் எல்லா நேரத்திலும் சொல்லலாம். அதுக்கு நியம நிஷ்டைகள் தேவையில்லை. அவ்வாறு அவன் சொல்லும்போது அவன் இதுவரை செய்த பாவங்கள் இருந்து விடுபடுகிறான். கஜேந்திரன் முதலையின் வாய் ஒரு காலை பிடித்த போதும், திரௌபதி வஸ்திரத்தை துச்சாதனன் அபகரணம் செய்யும் போதும் நாராயணன் நாமமே காப்பாற்றியது. 5வது கேள்வி. 5வது பதில் 2வது கேள்வி. கிம்வாப் யகம் பராயணம், ஒப்பற்ற இலக்கு எது? பதில் பரமம்யோ மகத் தெஜக பரமம்யோ மகத்தபக பரமம்யோ மகத் பிரம்ம பரமம்யே பராயணம் பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாம்ச மங்களம். அதாவது பதில் ஞானமொழி மிக்கவன், எல்லாரிடமும் ஆளுமை செலுத்துகிறவன், மிக பெரியவன், தூய்மையானவன். எப்படி கங்கைக்கு ஒரு தூய்மை என்றால் அவன் திருவடிப்பட்டு பூமிக்கு வந்தபடியால், வேதங்கள் ஏன் தூய்மையானது என்று கூறப்படுவதென்றால் அவன் வாக்காக இருப்பதால் தான் வேதங்கள் தூய்மையானது. ஏன் ஒப்பற்ற இலக்கு என்று நாராயணனை சொல்வது என்றால் அவனை துதிப்பது எளிமையானது. பிடித்தமானவற்றை செய்வதால் அவனுக்கும் பிடிக்கும். கடினமான முயற்சிகள் எதுவும் தேவையில்லை. பகவானை கவரக்கூடியதாக இருக்கிறது. மிகச்சிறந்த பயனை அளிக்க முடியும். முக்தி வரை கொண்டு செல்லக்கூடியது. தவறாக சொன்னாலும் பரவாயில்லை. இடம் பொருள் கட்டுப்பாடு கிடையாது. பலன் பெறுவது தடை இல்லை. துணை சடங்குகள் தேவையில்லை. அதனால் மிகச்சிறந்த சகசநாமங்களில் தலை சிறந்தது விஷ்ணு சகசரநாமம். கடைசியாக 6வது கேள்வியாக கிமேகம் தெய்வதம் லோகே, அதாவது உயர்ந்த தெய்வம் எது? பதில் தெய்வதம் தேவதானாம் ச பூதானம் யோவியகதா எதக சர்வாணி பூதானி பவத்யாமி யுகாகமே யஸ்மின் ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகச்செய்யே. அவர்தான் உலகுக்கெல்லாம் தந்தி, ஆதி யுகத்தில் தோன்றியவர். தானே படைப்பவன், மூலப்பொருள். படைப்பின் போது வெளிக்கொண்டு வந்து பின் லயம் அடையும் போது தன்னிடம் எடுத்துக்கொள்கிறான். அவனுடைய திருமேனி, ஆயுதங்கள், திருநாமங்கள் எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது. இப்படிப்பட்ட சிறந்த சகசநாமத்தை நாம் எப்பொழுதும் எந்த நேரத்தில் ஜபித்தால் நமக்கு பலவித பலன்கள் இந்த லோகத்திலும் பின் பரலோகத்திலும் கிடைக்க பெறுவோம் என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். வணக்கம். இதன் பலன்களை பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே. ஸ்ரீ ஹரகே நமக.